வணக்கம், வெல்கம் டு மாணவன்.com. மாணவன் லேர்ன் கோட் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அதுல மீன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. MongoDB, எக்ஸ்பிரஸ், ஆங்குலர், நோட். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பா மீன் ஸ்டாக் படிச்சா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கு. ஜஸ்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து மீன் ஸ்டாக் ஜாப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணேன். பார்த்துட்டீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்கு. பார்த்துட்டீங்கன்னா அதாவது வந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. எந்த மாதிரி வேரியேஷன்னா, ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கும் இருக்கு, ஒரு 1 to 5 years. அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா வந்து ஒரு 1 to 5னா ஒரு 1 yearல நீங்க ஒரு பேசிக் வெப் டெவலப்பரா இருந்து மீன் ஸ்டாக் படிச்சா கூட உங்களால நல்ல கம்பெனில செலக்ட் ஆக முடியும். முக்கியமா ஜாப் சீக்கர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்சம் பேசிக்கா ஒரு வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறவங்க, யார் வந்து கரியர்ல நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா மீன் ஸ்டாக் எடுக்கலாம். எந்த டவுட்டும் இல்லாம நீங்க படிக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு. இப்போ நாக்ரி வெப்சைட்டா இருக்கட்டும், இல்ல வந்து இண்டீடா இருக்கட்டும், இதுல நிறைய விஷயம் நான் பார்த்தேன். ஸோ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மீன் ஸ்டாக், மர்ன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. மர்ன்னா ஒன்றும் இல்லை, ஆங்குலருக்கு பதில் ரியாக்ட் ஜேஎஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல ஜஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒர்க் ஃப்ளோவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எப்படி வந்து மீன் ஸ்டாக் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து ஃப்ரண்ட் எண்ட், மிடில் வேர், டேட்டா பேஸை கத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பேமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, சேலரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா 8 lakh to 18 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து பேக்கேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து எண்ட் டு எண்ட் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, இப்போ மீன் ஸ்டாக்னா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு டெவலப்பர் அப்படின்னா நீங்க வந்து ஒரு டேட்டா பேஸை மட்டும் ஹேண்டில் பண்ண முடியாது, இல்லை ஒரு சர்வர் சைட் கோடை மட்டும் ஹேண்டில் பண்ண முடியாது. எண்ட் டு எண்ட் சொல்லுவாங்க. அதாவது ஃப்ரண்ட் எண்டு, மிடில் வேரு, இல்லைன்னா சர்வர் சைடுன்னு சொல்லுவாங்க. டேட்டா பேஸ்னா என்ன மாதிரி டேட்டா பேஸ்லாம் இருக்கலாம்? MySQL, MongoDB, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒராக்கல், இந்த மாதிரி டேட்டா பேஸ்லாம் இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா எண்ட் டு எண்ட் ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, ஃப்ரண்ட் எண்ட் ஆங்குலர், மிடில் வேர்ல Node.js, அதற்கு மேல எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்க, ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க் பேஸ்ட் ஆன் Node.js. அதுக்கு அடுத்தது MongoDB, NoSQL. அதாவது MongoDBங்கிறது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ஹேண்டில் பண்ற ஒரு டேட்டா பேஸ். ஏன் நான் MongoDB தான் யூஸ் பண்ணுமா, வேற டேட்டா பேஸ் யூஸ் பண்ண வேணாம்னா கண்டிப்பா நீங்க வேற டேட்டா பேஸ் யூஸ் பண்ணலாம். பட் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது எதுக்கு? மீன் ஸ்டாக்கு. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனா லாட் ஆஃப் கான்செப்ட் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டும் கவர் பண்ணணும், மிடில் வேரும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் டேட்டா பேஸும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் எப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எப்படி வந்து சர்வர் சைட கம்யூனிகேட் பண்றோம், சர்வர் சைடு கோட்ல இருந்து எப்படி டேட்டா பேஸ் கம்யூனிகேட் பண்றோம், எப்படி வந்து நம்ம வந்து ஆர்கிடெக்சர் டிஃபைன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஆங்குலர், இந்த ஆங்குலர்ல நான் ஃபார்ம்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பேசிக்காவே வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்றோம்னா லாகின் பேஜ், ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபார்ம்ஸ் எப்போதுமே ஒரு ஃபண்டமெண்டல். ஸோ அதனால ஃபார்ம்ஸ் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் சர்வீசஸ் சொல்லுவோம். அதாவது இந்த சர்வீசஸ்ங்கிறது வந்து ஒரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ உங்களுக்கு ரிப்பீட்டடான வர கான்செப்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், சர்வீசஸ்ல கிரியேட் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த சர்வீசஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, HTTP கிளைண்ட் அப்படின்னு ஒரு பில்டிங் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு. இந்த பில்டிங் சர்வீசஸ் த்ரூ தான் நம்ம என்ன பண்றோம், சர்வர் சைட கம்யூனிகேட் பண்ண போறோம். ஸோ இந்த சர்வர் சைட் கம்யூனிகேஷன் என்னென்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்பிரஸ். ஸோ எக்ஸ்பிரஸ்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்க பண்ற கெட் ரெக்வெஸ்ட், போஸ்ட், புட், டெலிட், இது எல்லாமே இந்த எக்ஸ்பிரஸ் தான் ஹேண்டில் பண்ணும். இது வந்து ஒரு Node.js வெப் ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து Node.js இங்க வந்து கண்டிப்பா இருக்கு. அதாவது ஆங்குலர்லயும் நம்ம Node.js யூஸ் பண்ணுவோம், மிடில் வேர்லயும் நம்ம Node.js யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்யூனிகேஷன் பண்றது, அதாவது வந்து அவுட் சைட்ல கம்யூனிகேஷன் பண்றதுக்கு நம்ம Node.js யூஸ் பண்ணுவோம் தேவைப்பட்டா. சரி, இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ற இன்னொரு லைப்ரரி பார்த்தீங்கன்னா மங்கூசி. இது எதுக்குன்னா, இப்போ நீங்க வந்து டேட்டா பேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி டேட்டா பேஸ் கூட இன்டராக்ட் பண்ணுவோம், கொரிஸ் கொடுப்போம். SQL கொரின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து கொரி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா மாடல் அப்படின்வாங்க, மாடல் கிரியேட் பண்ணிட்டு அந்த மாடல் பேஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேப் பண்ணுவோம். இப்போ வந்து உங்க டேட்டா பேஸ் ஒருவேளை MySQL இருந்துச்சு அப்படின்னா அதை ORM கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா ORM ஹைபர்நெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க.
இங்க நம்ம ODM அப்படின்னா ஆப்ஜெக்ட் டாக்குமெண்ட் மேப்பிங் சொல்லுவாங்க. அதுக்காக மங்கோசி லைப்ரரி. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க எந்த கொரிஸும் எழுத தேவையில்லை. மங்கூசி லைப்ரரி கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது பார்த்துக்கும். இந்த மங்கூசி லைப்ரரியை தான் ஓடிஎம்னு சொல்லுவோம். அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது த்ரூவா தான் நம்ம டேட்டா பேஸ் கூட இன்டராக்ட் பண்ண போறோம். அங்க MongoDB இருக்கு. MongoDBங்கிறது என்ன, ஆல்ரெடி நான் சில வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் MongoDB பார்த்து, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? இங்க சிம்பிளா சொன்னோம்னா ஒரு நோ SQL, அதாவது நாட் ஒன்லி SQL, MongoDB அண்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ். இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டேட்டாபேஸ் அப்படின்னா MongoDB. சரி, இப்போ நம்ம ஆர்கிடெக்சரை ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கலாம். கிளைண்ட் சைடு இல்ல ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஆங்குலர், மிடில்வேர் அல்லது சர்வர் சைடுன்னு சொன்னாங்க அப்படின்னா அது எக்ஸ்பிரஸ், டேட்டாபேஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது MongoDB. இவ்வளவுதான் சார். இந்த மூணுத்தையும் எப்படி நம்ம வந்து வச்சுக்கிட்டு நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறதா நாம பார்க்க போறோம். ஓகே, இந்த ப்ராஜெக்டோடைய லிங்க் நான் வந்து கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த லிங்க்கு கீழே வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ற லிங்க் இருக்கும். அது கூட வாட்ஸ்அப் லிங்க் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா என் கூட இன்டராக்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்த நான் வந்து நிறைய ஃபீட்பேக் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கொடுத்தாங்க. ஸோ அதனால நான் டைரக்டாவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில பேர் இன்னும் ஃபண்டமெண்டலே படிக்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். பட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இது ஆங்குலர், எக்ஸ்பிரஸ், MongoDB ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். தெரியாதவங்க கூட கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி, இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட். அதுக்குள்ளேயே நான் சர்வர் கோடு எழுதியிருக்கிறேன். அது சர்வர்னு ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ள ஒரு சர்வர் கோடு இருக்கு. இப்போ முக்கியமா நான் வந்து எங்க போக போறேன்னா package.js போக போறேன். இந்த ஃபைல்ங்கிறது என்ன, மேனிஃபெஸ்ட் ஃபைல்னு சொல்லுவோம். என்னென்னலாம் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கிறோம், எந்தெந்த லைப்ரரிலாம் ஆட் ஆயிருக்குங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ பேசிக்காவே நான் வந்து இங்க ஆங்குலர் 6 யூஸ் பண்ணிருக்கிறேன். இப்போ கரண்டா ஆங்குலர் 9 ஓடிட்டு இருக்கு. ஸோ 6 வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட், அதனால 6 இருக்கட்டும் அப்படின்னு வச்சிருக்கிறேன். நீங்க வேணா 8 மாத்திங்க இல்ல 9 மாத்திங்க. சரி, இப்போ இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மங்கூசி லைப்ரரி இதுதான் ODM, இதுதான் டேட்டாபேஸ் கூட இன்டராக்ட் பண்ண போகுது. RxJS நீங்க பை டிஃபால்ட்டாவே நீங்க வந்து ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாவே RxJS இருக்கும். அது வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து மிடில்வேர், அதாவது உங்க ஆங்குலர்ல இருந்து எக்ஸ்பிரஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு லைப்ரரி RxJS. இது சம்பந்தமா இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். இப்போதைக்கு RxJSனா என்ன தெரிஞ்சுங்க. அடுத்தது டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே பை டிஃபால்ட் ஆங்குலர்ல இருக்கிறது தான், புதுசா எதுவும் இல்லை. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கிறோம். இது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையானது பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி இருக்கணும். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுல நான் ஒன்னே ஒன்று ஆட் பண்ணாம இருக்கிறேன். அதாவது வந்து எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு லைப்ரரி ஆட் பண்ணாம இருக்கேன். ஆக்சுவலி நான் இங்க ஆட் பண்ணல, நான் மேனுவலா ஆட் பண்ணேன். எப்படின்னு சொல்றேன். இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் உடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னா express.com இருக்கும். இங்க போயிட்டீங்கன்னா npm install express save அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஸோ இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம சர்வர் சைடு வந்து நம்ம எழுதுறதுக்கான லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க போட்டீங்கன்னா எக்ஸ்பிரஸ் இஸ் த மினிமல் அண்ட் ஃபிளெக்சிபிள் Node.js வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க் தட் ப்ரொவைட் ரோபிட் செட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ். அது நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுக்குது அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, அதாவது நீங்க ஒரு சர்வர் சைட்னா என்னென்னலாம் ஹேண்டில் பண்ணுவீங்களோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த நீங்க API கைட்லைன் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ரெக்வஸ்ட் வந்தா என்ன பண்ணணும், ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தா என்ன பண்ணணும், ஓகேங்களா. ஒரு கான்டெக்ஸ்ட், அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை எனேபிள், டிசேபிள், அப்புறம் அதுக்கான பாத், ரெண்டட், இந்த மாதிரி வந்து ஒரு PHPஓ இல்ல ஒரு .NETஓ இல்ல வந்து ஒரு ஜாவா ஃப்ரேம் ஒர்க் பாரு ஸ்ப்ரிங், இந்த மாதிரி விஷயத்துக்கு ஈக்குவலண்டா எக்ஸ்பிரஸ் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து இங்க வந்து ஒரு API ரெஃபரன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க இங்க போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் தான் மிடில்வேரா நம்ம யூஸ் பண்றோம்னு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு. அடுத்தது MongoDB. நான் வந்து ஆல்ரெடி MongoDB என்னுடைய மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கிறேன். MongoDB எப்படி இன்ஸ்டால் பண்றது தெரியல அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி MongoDB பத்தி சில 5-6 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் வந்து MongoDB ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. MongoDB இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம நான் வந்து MongoDB காம்பஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றேன். ஸோ இந்த MongoDB காம்பஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, MongoDB காம்பஸ் ஜஸ்ட் ஒரு GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கா, அந்த டேட்டா இன்சர்ட் ஆயிருக்கான்னு வந்து உங்களுக்கு கிராஃபிக்கல் வேல
காமிக்கிறதுக்காக. ஸோ இதுவும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். MongoDB இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் வரும். நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேனல், நான் நிறைய டேட்டாபேஸ் வச்சிருக்கிறேன், நீங்க ஃப்ரெஷ்ஷா இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா 1 or 2 டேட்டாபேஸ் தான் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஃபைன். ஸோ MongoDB அப்புறம் MongoDB காம்பஸ் இது ரெண்டுமே நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய சேனல்ல ஆல்ரெடி MongoDB யூடியூப் வீடியோ இருக்கு, ரெஃபர் பண்ணீங்க. சரி, இப்ப அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னா நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய வேலை அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஆங்குலர். அப்ப ஆங்குலர்ல முதல் வேலை என்னன்னா நம்ம எங்க போகணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா app.module.ts இதுதான் மாடியூல், மெயின் மாடியூல். இன்னும் ரொம்ப கிளியரா சொல்லணும்னா நீங்க main.ts தான் போகணும். இந்த main.ts ஃபைல்ல இந்த லைன் நம்பர் 11ல bootstrap மாடியூல்ல இங்க என்ன நேம் கொடுத்திருக்கோம் அதுதான் நம்மளுடைய மெயின் மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மெயின் மாடியூல்ல நம்ம ஒன்ஸ் இந்த main.ts த்ரூவா கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா app.module.ts இதான் நீங்க ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாவே என்ன ஆகும், இந்த மாடியூலுக்கு இருக்கும், பை டிஃபால்ட்டா இருக்கும். இதுதான் மெயின் மாடியூல். சரி, இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இதுல வந்து நான் வந்து ஒரே ஒரு காம்பனன்ட் தான் கிரியேட் பண்ணிருக்கிறேன். அந்த காம்பனன்ட் தான் நான் வந்து ரூட் காம்பனன்ட்டா டிஃபைன் பண்ணிருக்கிறேன் லைன் நம்பர் 18 bootstrapல. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்க அப்படின்னா முக்கியமான 2 மாடியூல் நான் வந்து ஆட் பண்ணிருக்கிறேன். ஒன்னு வந்து ஃபார்ம்ஸ் மாடியூல், இன்னொன்னு வந்து HTTP கிளைண்ட் மாடியூல். ஸோ நீங்க வந்து உங்களுடைய ஆங்குலர் ப்ராஜெக்ட்ல நீங்க ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணும்னா நீங்க ஃபார்ம் மாடியூல் இன்க்ளூட் பண்ணணும். எங்க அப்படின்னா app.module.tsல. அதே மாதிரி சர்வர் சைடு கம்யூனிகேட் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப நம்மளோட சர்வர் சைடு யாரு, எக்ஸ்பிரஸ். ஸோ எக்ஸ்பிரஸ் கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு HTTP கிளைண்ட் மாடியூல் தேவை. ஸோ இந்த 2 மாடியூலும் நீங்க வந்து உங்களுடைய மெயின் மாடியூல்ல ஆட் பண்ணணும். சரி, அதுக்கு அடுத்தது எங்க போறோம் அப்படின்னா ஆப் காம்பனன்ட். ஸோ இந்த ஆப் காம்பனன்ட்டுக்கு எங்க இருக்கு அப்படின்னா கொஞ்சம் மேல போனீங்க அப்படின்னா ஆப் காம்பனன்ட் TSன்னு இருக்கும். ஸோ இந்த ஆப் காம்பனன்ட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயம் இருக்கு, நான் ஒண்ணு உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து சர்வர் சைடோட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா காம்பனன்ட்ல இருந்து டைரக்டா கம்யூனிகேட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணலாம். நீங்க வந்து டைரக்டாவே காம்பனன்ட்ல கூட நீங்க சர்வர் சைடுக்கான கோடு எழுதலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணி, ஒரு ஆங்குலர் சர்வீஸ் கிரியேட் பண்ணி அந்த சர்வீஸ் த்ரூவா நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு வேற ஒரு காம்பனன்ட்க்கு தேவைனாலும் இந்த சர்வீஸை நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால சர்வீஸ் தான் பெஸ்ட் அப்ரோச். ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கிறேன். அந்த சர்வீஸ் பேர் வந்து போஸ்ட் சர்வீஸ்.ts. போஸ்ட் சர்வீஸ்.ts. அதுக்குள்ள பாத்துட்டீங்கன்னா நம்மளுடைய ஆல் த ஃபங்க்ஷனாலிட்டி நான் கொடுத்துருக்கேன். அதாவது கெட் பண்றது, கிரியேட் பண்றது, அப்புறம் அதுல ஓட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கு, அப் டவுன் ஓட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கு, அப்புறம் டெலீட் இருக்கு. பேசிக்கா வந்து நம்ம கிரெட் ஆபரேஷன் சொல்லுவோம். கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் இது எல்லாமே நம்ம சர்வீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண போறோம். சர்வீஸ்ல இருந்து தான் நம்ம சர்வர் சைடு கூட கம்யூனிகேட் பண்ண போறோம். ஸோ நல்லா தெரிஞ்சுங்க, காம்பனன்ட் இருக்கு, காம்பனன்ட்டுக்கு சர்வீஸ் தேவை. ஏன் சர்வீஸ் தான் எப்படி சர்வர் சைடு கூட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எழுதியிருக்கிறோம் கோடு. அப்ப அந்த சர்வீஸ்க்கும் காம்பனன்ட்டுக்கு எப்படி வந்து கனெக்ஷன் பண்றது அப்படின்னா அது பேரு தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். அப்ப இந்த சர்வீஸோட பேர் என்ன, போஸ்ட் சர்வீஸ். அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பனன்ட்டுடைய கன்ஸ்ட்ரக்டர்ல இங்க இன்ஜெக்ட் பண்ணணும். இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஆங்குலர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் த்ரூவா நான் ஒரு சர்வீஸை இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். இந்த காம்பனன்ட்டுக்கு அந்த டிபெண்டன்சி தேவைப்படுது. எந்த டிபெண்டன்சி, அந்த சர்வீஸ் டிபெண்டன்சி தேவைப்படுது. சரி, இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்வீஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணும்போது என்ன ஒருனா இந்த அட் இன்ஜெக்டபிள்னு வரும். கண்டிப்பா இந்த அட் இன்ஜெக்டபிள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சர்வீஸ் இன்னொரு சர்வீஸை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த டெக்கரேட்டர் தேவை. ஓகேங்களா? சோ இந்த டெக்கரேட்டர் வந்து ஒருவேளை இந்த சர்வீஸ் இன்னொரு சர்வீஸை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னா இந்த டெக்கரேட்டர் கண்டிப்பா தேவையில்ல. பட் ஆங்குலர் டீம் என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா எப்பெல்லாம் சர்வீஸ் கிரியேட் பண்றியோ அப்ப பை டிஃபால்ட் இந்த டெக்கரேட்டரை நீ எதுவும் பண்ணாத. மேபி ஃபியூச்சர்ல ஏதாவது சர்வீஸ் டிபெண்டன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்க வந்து என்னன்னா இந்த போஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது HTTP கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு பில்டிங் சர்வீஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஏன்னா இந்த சர்வீஸ் வந்து சிம்பிளா ஒரு மாடல் எதுவும் பண்ணல, இது என்ன பண்ணுது சர்வர் சைடு கூட கம்யூனிகேட் பண்ண போகுது. அப்போ நம்மளுக்கு வந்து சர்வர் சைடு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அந்த HTTP கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் நம்மளுக்கு இங்க தேவைப்படுது. சோ இது வந்து உங்களுடைய கஸ்டம் சர்வீஸ். இந்த கஸ்டம் சர்வீஸை வந்து HTTP கிளைண்ட் டிபெண்ட் இருக்கு, அதையும் நான் இங்க இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனா ஒரே விஷயம், ஒரு சர்வீஸோ இல்ல ஒரு கிளாஸோ டிபெண்டன்சில இருந்துச்சுன்னா அதை எப்படி இன்ஜெக்ட் பண்ணும் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது பேரு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்.
ஓகேங்களா? ஸோ இது சம்பந்தமா நான் இன்னும் ஆங்குலர் வீடியோலாம் செப்பரேட்டா போட்டுட்டு இருக்கேன். அது த்ரூவாகவும் நீங்க வந்து கத்துக்கலாம் பிகினரா இருந்தீங்கன்னா. ஸோ இப்போ இங்க வந்து ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துறேன். அதாவது போஸ்ட் சர்வீஸ் டிபெண்ட் ஆன் HTTP கிளைண்ட். HTTP கிளைண்ட்ங்கிறது பில்டிங் சர்வீசஸ். ஸோ அதையும் இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். சரி, வெரி குட். இப்போ அடுத்தது லாஸ்ட் என்னன்னா ஆங்குலர் முதல்ல இதை ரெகக்னைஸ் பண்ணணும், இதுதான் என் சர்வீஸ் அப்படின்னு. அது எங்கன்னா app.model.ts போனீங்க அப்படின்னா ஒன்று இங்க நீங்க ஆட் பண்ணலாம். இங்க வந்து இந்த சர்வீஸ் நேம், அதாவது இந்த போஸ்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத இங்கேயும் ஆட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா காம்பனன்ட் லெவல்லையும் நீங்க ஆட் பண்ணலாம். அதாவது வந்து இங்க வந்து நம்ம என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரொவைடட் இன் ரூட் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் மாடல் வந்து ஆக்ட் அஸ் எ ரூட் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம். என்னன்னா சர்வர் சைட்ல என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ சர்வர் சைடு ரன் பண்றதுக்கு என்ன வேணும்னா நம்மளுக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா சர்வர் சைடுக்கான தேவையான கோடு எழுதணும். அது எல்லாமே நான் சர்வர் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டிருக்கேன். இதுவும் ஆங்குலர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றீங்க இல்லையா, அதுக்குள்ளே நீங்களே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஏபிஐ கோடு எழுத போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏபிஐ கோடு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய ஸ்கீமாவை ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு என்ன பண்ண போறோம் அப்படின்னு. இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி பாத்தீங்கன்னா ஆங்குலர்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ பாத்துட்டீங்கன்னா நீங்க ஆங்குலர்ல பாத்துட்டீங்க அப்படின்னா கெட் ஆல் போஸ்ட், கிரியேட் போஸ்ட், இது எல்லாமே நம்ம பண்ணிருக்கிறோம் இல்லையா. இது எல்லாமே பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மேல போனீங்க அப்படின்னா போஸ்ட் இன்டர்ஃபேஸ்.ts இருக்கும். அதாவது நான் வந்து ஒரு போஸ்ட்னா ஒரு சின்னதா ஒரு டைட்டில், ஒரு URL, ஓட்டிங், இந்த 3 விஷயம் தான் நான் பண்ண போறேன். அப்போ இந்த 3 விஷயத்துக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணலாம். இது இன்டர்ஃபேஸாவும் இருக்கலாம், இல்லைன்னா கிளாஸா கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. சரி, இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிருப்போம். இதுதான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா சர்வர் சைட் பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் கொஞ்சம் பிகினரா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்றேன். சரி, இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொஞ்சம் ஆங்குலருடைய ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சர்வர் என்னென்ன கோடு எழுதியிருக்கேன்னு காமிக்கிறேன். முதல்ல வந்து post.jsன்னு ஒன்று எழுதியிருக்கேன். இங்க ஒண்ணுமே இல்லை. முதல்ல மங்கூசி லைப்ரரியை நீங்க இம்போர்ட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மங்கூசி த்ரூவா நீங்க டேட்டா பேஸோடைய ஸ்கீமா கூட கனெக்ட் பண்ண போறீங்க. அதாவது மங்கூசி தான் உங்களுக்கு தேவையான அந்த கனெக்டிவிட்டியும் பிளஸ் அந்த கொரிஸும் ஹேண்டில் பண்ண போகுது. அப்போ நீங்க ஒரு ஸ்கீமா கிரியேட் பண்ணணும். அந்த ஸ்கீமாங்கிறது ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதா. இந்த போஸ்ட்னா எனக்கு ஒரு ஐடி வேணும். இந்த ஐடிங்கிறது வந்து பிரைமரி கீன்னு சொல்லலாம், அது ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆகிறோம். அடுத்து டைட்டில், URL, ஓட்டு, இந்த 3 தான் நம்மளுக்கு. அது 3மே பாத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரிங். இப்போ டைட்டிலும் URL ஸ்ட்ரிங், ஓட்டுங்கிறது நம்பர். ஓகே, இந்த 2 ஃபீல்டும் ரொம்ப முக்கியம். ரெக்கார்டு ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து டிஃபால்ட் 0வா இருக்கும். ஓட்டிங் சிஸ்டம் டிஃபால்ட் 0வா இருக்கும். அப்புறம் நீங்க ஓட் பண்றது பார்த்து அது இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்ல டிக்ரிமெண்ட் ஆகும். சரி, இது வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க mongoose.model. இந்த மாடலுடைய பேர் வந்து போஸ்ட் ஸ்கீமா. இந்த ஸ்கீமாவை இது கூட பயன் பண்றாங்க. இது இன்னும் கிளாரிட்டியா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நேரடியா மங்கூசியோட லைப்ரரி போனீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு கான்செப்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மங்கூசி லைப்ரரியை வந்து லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணணும். அங்க நம்ம டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டியை செப்பரேட்டா வச்சிருக்கோம். நான் காமிக்கிறேன் எங்க நான் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணிருக்கேன்னு. ஸோ மாடல் அப்படிங்கிறது உங்களுடைய பிசினஸ் லாஜிக். இங்க வந்து கேட் அப்படின்னா ஒரு மாடல் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாடலை வந்து இனிஷியேட்டிவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சேவ், தென் சேவ்னா ஒரு மாடல் கிரியேட் ஆகி அந்த மாடலுக்கு தேவையான இனிஷியேட்டிவ் பண்ணி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சேவ் பண்றோம் எங்க டேட்டா பேஸ்ல. இந்த 3 ஸ்டெப் ரொம்ப கிளியரா இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். இதையும் கோ த்ரூ பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம எங்க போலாம்னா திருப்பியும் வந்து சர்வர் கோடு போலாம். இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஃபைல். இந்த மிடில் வேர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து API.js அப்படிங்கிற ஒரு ஃபைல். சரி, இங்க என்னென்னலாம் பண்ணிருக்கோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் தேவை. ஏன்னா எக்ஸ்பிரஸ் தான் வந்து உங்களுடைய எல்லா ரெக்வஸ்டையும் ஹேண்டில் பண்ண போது, எல்லா ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ அதுதான் எக்ஸ்பிரஸ் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் Node.js கோடு. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் வேணும் அப்படின்னா ரெக்வர்டுங்கிறது வந்து இம்போர்ட் கான்செப்ட். Node.jsல இம்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் லைப்ரரி இம்போர்ட் பண்றோம், அடுத்தது மங்கூசி லைப்ரரி இம்போர்ட் பண்றோம். ரவுட்டர் ஒண்ணுமே இல்லை, நேவிகேஷன். ஏன்னா இப்போ வந்து நீங்க ரவுட்டர் அப்படிங்கிறப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல நேவிகேஷன் சொல்லுவாங்க. இங்க வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட்டை ரவுட்டிங் பண்றது, உங்களுடைய ரெக்வஸ்ட்டை ரீடைரக்ட் பண்ற ஒர்க்கை வந்து இந்த ரவுட்டர் பண்ணும். இதுவும் எக்ஸ்பிரஸ்ல ஒன் ஆஃப் தி ஃபங்க்ஷனாலிட்டி. அது போக இந்த லைன் நம்பர் 4 பாருங்களேன், நம்ம மாடல் கிரியேட் பண்ணோம் இல்லையா, இந்த மாடலை நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த மாடல் பேஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாவை இன்செர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த மாடலும் ரொம்ப முக்கியம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கெட்டு, போஸ்ட்,
ஓகேங்களா, புட் அதுக்கப்புறம் டெலிட் இந்த ஆப்ரேஷனா பண்ண போறோம். இந்த ரெக்வஸ்ட் எங்க இருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இது வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ரவுட்டர் டாட் கெட் அப்படின்னா போஸ்ட் ஆகணும். அது போஸ்ட்ங்கிறது உங்களுடைய மாடல் டாட் ஃபைண்டுங்கிறது வந்து MongoDB உடைய மெத்தடு. தென் ஃபைனலி வந்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணும், அது தகுந்த மாதிரி கெட் மெத்தட் எடுத்துட்டு வரும். அதே மாதிரி போஸ்ட் அப்படின்னா ஃபைனலா பாத்தீங்கன்னா போஸ்ட் மெத்தடு வந்து போஸ்ட் பண்ண டேட்டாவை வந்து நம்மளுடைய மாடல் கூட பைண்ட் பண்ணுவோம். பைண்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணுவோம். சரி, இது ஓகே, எனக்கு புரியுது. பட் எப்படி ஃப்ரண்ட் எண்ட் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லைங்க. இது தனியா ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த சர்வர் அப்படிங்கிறது தனியா ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ பாத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து என்னுடைய டெர்மினல் டெலீட் பண்ணிட்டு நியூ டெர்மினல் போறேன். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா நோட், ஓகேங்களா, இதோடைய ஃபைல் எங்க இருக்கு, API.server அப்படின்னு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் வந்து இங்கே சர்வர் கோட் தனியா எழுதி இருக்கிறேன். இது நான் செப்பரேட்டா சொல்றேன். நான் ஜஸ்ட் நோட் server.js அப்படின்னு வந்து ரன் பண்றேன். இப்போ நான் ரன் பண்ண அப்படின்னா இது தனியா ரன் ஆகும். ஸோ இதுல நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரவுட்டர் டாட் கெட் அப்படிங்கிறப்போ உங்களுடைய ப்ரௌசர்ல லோக்கல் ஹோஸ்ட் 300, ஏன்னா போர்ட் அட்ரஸ் 300 தான் கொடுத்துருக்குறோம். இந்த கான்ஃபிகரேஷன் நான் லாஸ்டா சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆகும்னா. ஸ்லாஷ் கொடுத்துட்டு இப்போ நம்மளுடைய கெட் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லாஷ் போஸ்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுடைய URL ஸ்லாஷ் போஸ்ட். ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய URL கொடுக்குறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்போ பாத்தீங்க அப்படின்னா பில்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால எனக்கு எடுக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். சரி, இப்போ இந்த எரர் வருது அப்படின்னா இது நான் வந்து பில்ட் பண்ணாம விட்டுருக்கிறேன் நான், அதனால இருக்கு. ஏன் பில்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே போர்ட்டல்ல ரன் பண்ணணும். இப்போ ஆங்குலர் வந்து 4200 சர்வர் வந்து 300 ரன் ஆகுது. ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளுடைய ப்ராஜெக்டை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் பில்ட் பண்ண ப்ராஜெக்டை ரன் பண்ண போறோம். ஓகே, சரி, அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் நீங்க இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம வந்து கிரெட் ஆப்ரேஷன் பண்ற ஆப்ரேஷன் தான் இருக்கும். இங்க இருந்து தான் இந்த கோடு வந்து ரெக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ணும். அதுக்குள்ள என்ன மெத்தட் நம்ம கொடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெத்தட் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்குள்ள வந்து நம்மளுடைய மங்கோசி லைப்ரரி இருக்கு. அந்த மங்கோசி லைப்ரரி த்ரூவா நம்ம என்ன பண்றோம், டேட்டா பேஸ் கூட இன்டராக்ட் பண்றோம். சரி சார், இந்த server.jsல என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முக்கியமா ரெண்டு விஷயம் பண்றோம். இங்க வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் தேவை. ஏன்னா எக்ஸ்பிரஸ் த்ரூவா தான் நம்ம போர்ட் அட்ரஸ் ரன் பண்றோம். பாத்துங்கிறது எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஸ்டாட்டிக் ஃபைல எங்கெங்க வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது உங்க CSS ஃபைல, உங்களுடைய HTML ஃபைல எங்க இருக்குங்கிறத பார்த்து. மங்கோசி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இப்போ ஆல்ரெடி வந்து இந்த API.js நான் இங்க இம்போர்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாத்துங்க அப்படின்னா MongoDB கனெக்டிவிட்டி கொடுத்துட்டோம். இது வந்து லோக்கல் ஹோஸ்ட் உடைய போர்ட் அட்ரஸ், இது வந்து என்னுடைய டேட்டாபேஸ் நேம். சரி, இங்க டேட்டாபேஸ் ஆயிடுச்சு. முக்கியமா இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா app.use express.static path join the directory name dist னு கொடுத்துருக்கோம். இது என்னன்னா ஆங்குலர்ங்கிறது இந்த சோர்ஸ் டைரக்டரி இருக்கு இல்லையா, இதுல நம்ம டெவலப் பண்ணிருக்கிறோம். ஆனா பில்ட் பண்ண அப்புறம் அந்த ஆங்குலர் கம்ப்ளீட் சோர்ஸ் கோடு என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ள போயிட்டு ஸ்டாட்டிக் ஃபைல உட்காரும். அந்த ஃபைல் தான் நம்ம சர்வர் எடுத்துக்குது. நல்லா புரிஞ்சுங்க, நிறைய பேருக்கு இது தெரியாது. நீங்க ஆங்குலர் டெவலப் பண்ணும்போது நார்மலா லைவ் சர்வர்ல ரன் பண்ணும்போது பாத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து 4200 ng சர்வ் பண்ணி ரன் பண்ணிடுவீங்க. ஆனா டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு போகும்போது அதை நீங்க ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டுமே பண்ண போறேன். நான் இப்போ வந்து திருப்பியும் நான் டெர்மினல் போயிட்டு ரெண்டு விஷயம் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்களுக்கு காமிக்க போறேன். அதாவது நம்மளுடைய package.jsonல நான் ஆல்ரெடி என்ன எழுதியிருக்கேன்னா இங்க பாத்துட்டீங்க அப்படின்னா மேல வந்தீங்கன்னா இங்க அதாவது npm run build அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ng build ஆகும். பில்டுனா இந்த கம்ப்ளீட் சோர்ஸ் கோடு கன்வெர்ட் ஆகி ஸ்டாட்டிக்கா போகும். ஓகேங்களா, அடுத்து பாத்தீங்கன்னா நோட்மேன் சர்வர், அதாவது ஒரு லைவ் நோட்மேன்ங்கிறது ஒரு லைவ் சர்வர். அதுவும் அதை அந்த நோட்மேன் வந்து நான் தனியாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இன்ஸ்டால் பண்ணீங்க npm த்ரூவா. ஓகே, டவுட் இருந்துச்சுன்னா நான் இங்க இப்ப காமிக்கிறேன். நோட்மேன் npm சர்ச் பண்ணுங்க. இப்போ அந்த பேக்கேஜ் மேனேஜர் போங்க. இதுல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை காப்பி பண்ணிட்டு npm i nodman காப்பி பண்ணிட்டு உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு வந்து பண்ணுங்க. உங்களுடைய விஷுவல் ஸ்டுடியோ டெர்மினல்ல பண்ணாதீங்க. ஓகே, குளோபலா இன்ஸ்டால் பண்ணுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் நல்லா கேளுங்க. பில்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட சர்வரை ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த ரெண்டு விஷயமும் ஒரே டைம்ல ரன் பண்ண போறேன். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட்னா npm run
build அப்படின்னு கொடுக்க போறேன். ஸோ இந்த ரன் கமெண்ட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா நல்லா பாருங்க dist அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அந்த ஃபோல்டர்ல தான் என்னுடைய ஆங்குலருடைய சோர்ஸ் கோடு பில்ட் ஆக போகுது. இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் எங்க இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ts config ஃபைல் போனீங்க அப்படின்னா அவுட் டைரக்டரியில கொடுத்துருக்கோம். எங்க போய் வந்து பில்ட் பண்ண எங்க போய் ஸ்டோர் ஆகும்னு சொல்லி அவுட் டைரக்டரியில கொடுத்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி அந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகுது. வேற ஏதாவது நேம் வேணா வேற ஒரு நேம் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ டிஸ்ட்னு வந்து பை டிஃபால்ட்டா இருக்கும் ஆங்குலர்ல. ஸோ அதனால அதையே அப்படியே வச்சிருக்கிறேன். சரி, இப்போ ரன் ஆகிட்டே இருக்கு, கம்பைல் ஆயிடுச்சு, பர்ஃபெக்ட். இப்போ பாருங்களேன், டிஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா? இதுக்குள்ளதான் உங்களுடைய ஸ்டாட்டிக் ஃபைல் இருக்கும். அதாவது நீங்க ஆங்குலர்ல டெவலப் பண்ண கோட பில்ட் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகி அதுக்குள்ள உங்க ஸ்டாட்டிக் ஃபைல் ஆகும். அந்த ஃபைலை தான் நான் சர்வர் சைட்ல ரெஃபர் பண்ணுவேனே தவிர இந்த சோர்ஸ் கோடெல்லாம் நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். நீங்க ஒருவேளை சோர்ஸ் கோட் ஏதாவது மாடிஃபை பண்ணா கூட அது வந்து உங்களுடைய டிஸ்ட் ஃபோல்டரை இம்பாக்ட் பண்ணாது. நீங்க எகைன் பில்ட் பண்ணணும். ஸோ இங்க சர்வர் கோட்ல இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லைன்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீ வந்து அதாவது எக்ஸ்பிரஸ் கிட்ட நம்ம சொல்றோம், நீ போயிட்டு டிஸ்ட்ங்கிற ஃபோல்டர் ரெஃபர் பண்ணிக்கோ, இங்கதான் என்னுடைய ஸ்டாட்டிக் ஃபைல்லாம் இருக்குன்னு ரெஃபர் பண்றோம். இப்ப பாத்துட்டீங்கன்னா எக்ஸ்பிரஸ்க்கு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த டிஸ்ட் ஃபோல்டருக்குள்ள உங்களுடைய ஆங்குலர் ஸ்டாட்டிக் ஃபைல் இருக்கு. இப்போ பாத்துட்டோம் அப்படின்னா இப்போ திருப்பி நான் வந்து ரன் பண்ண போறேன். இப்போ ஆல்ரெடி எரர் வந்துச்சு இல்லையா? இப்போ நான் ரன் பண்ண போறேன். இப்போ ரன் பண்ணணும்னு வச்சுக்கலாம், எனக்கு பாத்துட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. இதுக்கு முன்னாடி அங்க நான் பில்ட் பண்ணாம விட்டுட்டேன், அதனால எனக்கு எரர் வந்துச்சு. இப்போ பில்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ இங்க என்ன மீன் ஸ்டாக்னு கொடுத்து இங்க ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரன் பண்ணி பார்த்த ஃபைல். இப்போ பாத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து MongoDB காம்பஸ். இதுல பாத்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்க இருக்கு. ஓகே, மீன் ஸ்டாக் இது வச்சிருக்கிறோம் நம்ம. ஒரு நிமிஷம் நான் ரெஃபர் பண்றேன், இது ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, இந்த டேட்டா இருக்கு. இப்போ இன்னொரு டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து இங்க தமிழ் tutorial learning போடுறேன். சரி, இப்போ மாணவன்.com லிங்க் போடலாம். மாணவன்.com பாத்தீங்க அப்படின்னா நிறைய சாஃப்ட்வேர் கோர்சஸ், பைத்தான், MongoDB எல்லாமே இருக்கு. நீங்க வந்து ஒருவேளை யூடியூப்ல உங்களால சர்ச் பண்ண முடியலன்னா டைரக்டா இங்க போய் கூட நீங்க பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த URL காப்பி பண்ணிட்டு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க கொடுப்பேன். ஓகே, போஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா பாத்துட்டேன் இது பாத்துட்டேன் மாணவன்.com இருக்கு. சரி, இப்போ இதை டேட்டாபேஸ்ல செக் பண்ணலாம். இப்போ டேட்டாபேஸ்ல இங்க ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், அதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இன்சர்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ இன்னும் ஒரு டவுட், இது இன்னும் ஃப்ளோ இன்னும் கிளாரிட்டி கொடுக்கணும். சரி, இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இப்போ பாத்துட்டீங்க அப்படின்னா இனிஷியலா வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஓட்டிங் சிஸ்டம் 0ல இருக்கும். நீங்க அப் பண்ணலாம். அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்க டேட்டாபேஸ்ல செக் பண்ணலாம். இப்போ நீங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ ஓட்டிங் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா 3 இருக்கு பாருங்க. ஓகே, சோ இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இன்னும் நம்ம ப்ராஜெக்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவாங்க இல்லையா? சரி, இப்போ இந்த ஏரியால உங்களுக்கு ஒரு டவுட் தீர்ந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃபைல் எப்படி ஆயிருக்கு, அதுக்கப்புறம் எப்படி வந்து சர்வர் ரன் ஆகுதுன்னா 300 போர்ட். ஒருவேளை இந்த போர்ட் அட்ரஸ் வேற மாத்திக்கணும் அப்படின்னா நீங்க வேற போர்ட் அட்ரஸ் கூட இங்க மாத்திக்கலாம். கனெக்டிவிட்டி இங்க கொடுத்துருக்கோம், டேட்டாபேஸ் நேம் இது, போர்ட் அட்ரஸ் இது. ஓகேங்களா? நம்ம வந்து சர்வரை ரன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சர்வர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். உங்களுடைய ஏபிஐ, நீங்க எழுதிருக்க அந்த ஏபிஐ, அப்புறம் MongoDB லைப்ரரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். சரி, ஒருவேளை டேட்டாபேஸ்ல கனெக்ட் ஆகலன்னா கண்டிப்பா எரர் வரும். இப்போ நான் வேணா லாஸ்டா வேணா உங்களுக்கு டேட்டாபேஸை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வேணா ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போதைக்கு பர்ஃபெக்டா ரன் ஆயிட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எகைன் நான் வந்து ஆங்குலருக்கு போறேன். ஓகேங்களா? சோ ஆங்குலர்ல என்ன நம்ம முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ app.component.html போனீங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா ஃபார்ம். ஓகே, இந்த ஃபார்ம்ங்கிறது இப்போ நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? இந்த விஷயம் தான். இப்போ இந்த டைட்டில், லிங்க், போஸ்ட். இப்போ பாருங்களேன், இங்க வந்து போஸ்ட்னு கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, நான் கிளிக் பண்ண எதுவுமே ஆக மாட்டேது. ஏன் அப்படின்னா கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கோம்? அதாவது இந்த நாட் போஸ்ட் ஃபார்ம் வேலிட் அப்படின்னா டிசேபிள் பண்ணு, அந்த பட்டனை டிசேபிள் பண்ணுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு ஃபார்ம்னா சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண ஒரு பட்டனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணா ஆட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணுது. அப்ப அந்த மெத்தட் எங்க இருக்கு? அந்த மெத்தட் எங்க இருக்குன்னா உங்களுடைய காம்போனன்ட்டோடைய டிஎஸ் ஃபைல். ஓகே, ஸோ இப்போ app.component.ts ஃபைல் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் வேணும்? ஆட் போஸ்ட். இப்போ ஆட் போஸ்ட் இருக்கு.
ஓகே ஆட் போஸ்டிங் இருக்கு. இந்த ஆட் போஸ்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கிறோம். அதுல டைட்டில் யூஆர்எல் பத்தி பேசுறோம். பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் நீங்க பாருங்களேன் திஸ் டாட் போஸ்ட் சர்வீஸ் இருக்கு. அதுல திஸ் டாட் போஸ்ட் சர்வீஸ்னா நம்ம இங்க நம்மளுடைய சர்வீஸ் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். சோ நாம வந்து இந்த மெத்தட் த்ரூவா எகைன் யாரை கனெக்ட் பண்றோம், சர்வீசஸ் தான் கனெக்ட் பண்றோம். இப்போ என்ன பண்றோம், போஸ்ட் டாட் சர்வீஸ் கிரியேட் போஸ்ட். அப்ப கிரியேட் போஸ்ட் சர்வீஸ்ங்கிறது உங்களுடைய சர்வீஸ். கிரியேட் போஸ்ட் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா நீங்க நேரா போஸ்ட் சர்வீஸ் டாட் டிஎஸ் போங்க. சரி, இதுல கிரியேட் போஸ்ட் இருக்கா, இதை தான் நம்ம கால் பண்றோம். எங்க இருந்து, இந்த நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம HTML பேஜ்ல ஃபார்ம் சப்மிட், ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது ஆட் போஸ்ட்ங்கிற ஒரு மெத்தடை கால் பண்றோம். அந்த மெத்தட் எங்க இருக்கு, app.component.tsல இருக்கு. ஓகே, அந்த கிளாஸ்க்குள்ள எங்க இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நீங்க போஸ்ட் சர்வீஸ் டாட் கிரியேட் போஸ்ட்னு ஒன்னு கால் பண்றோம். போஸ்ட் சர்வீஸ்ங்கிறது உங்களுடைய சர்வீஸ், அதை நீங்க ஆல்ரெடி இன்ஜெக்ட் பண்ணிருக்கீங்க. இதுதான் அதோடைய ரெஃபரன்ஸ் நேம். அந்த ரெஃபரன்ஸ் நேம் யூஸ் பண்ணி தான் நாம வந்து என்ன பண்றோம், கிரியேட் போஸ்ட்ங்கிற இன்னொரு மெத்தடை கால் பண்றோம். அது எங்க இருக்கு, போஸ்ட் டாட் சர்வீஸ் டாட் டிஎஸ்ல கிரியேட் போஸ்ட் இருக்கு. சரி, இது என்ன பண்ணும் அப்படின்னா திஸ் டாட், நல்லா கவனிங்க, திஸ் டாட் HTTP அப்படின்னா இந்த HTTP கிளைண்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு லைப்ரரி டாட் போஸ்ட். ஓகே, போஸ்ட்ங்கிறது ஒரு மெத்தட், HTTP எல்லாருக்கும் தெரியும் அந்த போஸ்ட். அப்ப போஸ்ட் பண்ணும்போது என்ன பண்றோம், ஸ்லாஷ் API டாட் போஸ்ட் கொடுக்குறோம். அப்ப ஸ்லாஷ் API டாட் போஸ்ட் அப்படின்னா நீங்க அதே URL ஸ்லாஷ் API போஸ்ட் இப்ப நீங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஸ்லாஷ் API டாட் போஸ்ட் கொடுக்குறேன். அப்ப நம்ம அது சர்வருக்கு பாருங்க, இதான் JSON டேட்டா. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து கெட் பண்றோம். ஸ்லாஷ் API போஸ்ட் இதுக்குள்ளதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். அப்போ வந்து ஸ்லாஷ் API போஸ்ட் அப்படின்னா இது இருக்கு, ஆல்ரெடி 2 போஸ்ட் இருக்கு, புதுசா ஒன்று கிரியேட் பண்ண போறீங்க. அப்ப அது எங்க போகும் அப்படின்னா உங்களுடைய API டாட் JS ஒரு ஃபைல் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபைல்ல போஸ்ட் இங்க வந்துடும். அந்த ரெக்வஸ்ட் வந்தோடனே டைரக்டா எங்க ஹிட் ஆகும், உங்களுடைய சர்வர் சைடுக்கு ஹிட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம், இங்க HTTP டாட் போஸ்ட் கொடுத்துறோம், அதுக்குள்ள போஸ்டுக்கான ரெஃபரன்ஸ் URL கொடுத்துறோம். அந்த டேட்டா, அதாவது எந்த டேட்டா நான் போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து பேராமீட்டரா இங்க வந்துருது. ஓகே, அதை தான் நம்ம போஸ்ட் பண்றோம். அது எங்க வரும் அப்படின்னா API.js குள்ள வரும். இந்த API.js குள்ள வந்துச்சு அப்படின்னா அது டைரக்டா இங்க வந்துரும். இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த மாடல் நத்திங் பட் என்ன, நீங்க வந்து மாடலுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாக்குறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த மங்கூசி அந்த வேலையை செய்யும். அந்த மங்கூசி கூட நம்ம மேட்ச் பண்ணிட்டு என்ன பண்றோம், அந்த டேட்டாவை சேவ் அப்படிங்கிறது MongoDB உடைய ஒரு மெத்தட், சேவ் பண்றோம். அது எங்க போகுது, அதாவது மங்கூசியோடைய லைப்ரரியில் இருக்கிற ஒரு மெத்தட் தான் சேவ். அது சேவ் ஆச்சு அப்படின்னா அது டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆயிடும். இப்படிதான் ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகுது. சரி, இப்போ ஃபார்ம் ஃப்ளோ பார்த்துட்டோம். அடுத்தது என்ன ஃப்ளோ அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அடுத்தது ஃபார்ம் ஐடியா கிடைச்சிச்சு. இப்போ இந்த டேட்டா பார்த்துட்டீங்கன்னா இந்த டேட்டால பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டேட்டா இப்போ இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா எதுவுமே இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா ஒண்ணுமே இங்க டிஸ்பிளே பண்ணாது. இப்போ நான் டெலிட் பண்றேன். ஸோ டெலிட் மெத்தட் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அது நான் ஃபர்ஸ்ட் டெலிட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அகைன் app.component.html போங்க. ஓகே, இங்க பார்த்துட்டீங்கன்னா டெலிட் அப்படிங்கிறது ஓகே ஒரு ஈவெண்ட் பைண்டிங் பண்ணிருக்கிறோம். அதுல நம்ம delete post அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்றோம். அந்த மெத்தட் எங்க இருக்கு, app.component.tsல இருக்கு. சோ இங்க delete post. சோ என்ன பண்ண போறோம், சர்வீஸை கால் பண்றோம். அதுல delete postனு ஒரு மெத்தட் இருக்கும். சர்வீஸ் எங்க இருக்கு, delete post. சோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க எந்த ஐடியை பாஸ் பண்றீங்களோ, அதாவது அந்த போஸ்டோட ஐடி, சோ அது நீங்க தெளிவாக பார்த்தா தெரியும். இங்கேயே நம்ம அந்த போஸ்டோட பேராமீட்டர் பாஸ் பண்றோம். ஓகே, அது வந்து எங்க வருதுன்னா இங்க வரும். again நம்ம போஸ்ட் ஐடியை பேஸ் பண்ணி இந்த RxJS யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றோம். இந்த சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். RxJSல அப்சர்வபிள் அண்ட் சப்ஸ்கிரைப் 2 விஷயம் இருக்கு. இதை நான் இன்னும் கொஞ்சம் டீடைலா அதர் வீடியோல போடுறேன். பட் நீங்க கொஞ்சம் வெளியில பார்த்து தெரிஞ்சுங்க. இதை டிஸ்கஸ் பண்ணனா ரொம்ப நிறைய விஷயம் இருக்கு. ஸோ RxJSல உள்ள சப்ஸ்கிரைப் பேஸ் தான் நம்ம வந்து அந்த டேட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து delete பண்றோம். ஸோ delete அப்படிங்கிறப்போ delete postங்கிறப்போ சர்வீஸ்க்குள்ள delete post இருக்கு. இது வந்து API.post ஐடியை பேஸ் பண்ணி அது delete பண்ணுது. HTTP.delete அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்றோம். அது எங்க இருக்கு, API.serverல delete அப்படிங்கிற ஒரு மெத்தட் இங்க இருக்கு. நீங்க என்ன கால் பண்றீங்களோ அது நேரா போயிட்டு delete one அப்படிங்கிறது மங்கூசி மெத்தடு. ஓகே, அந்த மெத்தட் தான் நம்ம delete பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு. இன்னும் 2 மெத்தட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ பாத்துட்டீங்கன்னா இந்த லைப்ரரியில இப்ப எதுவுமே இல்ல,
நான் எந்த போஸ்ட்டுமே கொடுக்கல, இருந்த 2 போஸ்ட்டையும் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ ஒண்ணுமே இல்ல அப்படின்னா என்ன கண்டிஷன் கொடுத்துப்பாங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா app.html பாத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க ngif. ifனா என்ன, ngifங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் டைரக்டரி ஆங்குலர்ல. அது என்ன பண்ணுவோம், ரிமூவிங் அண்ட் ஆடிங் கண்டென்ட் ஓகே ஃப்ரம் டோம். ஓகேங்களா, ஒரு டோம்ல இருக்கிற டேட்டாவை ரிமூவ் ஆட் பண்றது ngif பேஸ்ட் ஆன் த கண்டிஷன். போஸ்ட் லிஸ்ட் ஆர் போஸ்ட் டாட் லென்த் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பேஸா வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது நெஸ்டட்ல பாத்துட்டீங்கன்னா ஒருவேளை போஸ்ட் லிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த போஸ்ட் லிஸ்ட்டை வந்து அங்க ஃபார் லூப் த்ரூ வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். அதுல நம்ம 2 பட்டன் வச்சிருக்கிறோம், அப் டவுன். இப்ப இந்த அப் ஓட்டிங் என்ன பண்ணணும்னா அதேதான் எகைன் வந்து app.componentல நம்ம அப் ஓட்டிங் வச்சிருக்கிறோம், அது த்ரூவா என்ன பண்ணுவோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, டவுன் ஓட் அப்படின்னா டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிளஸ், இது வந்து மைனஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி டிக்ரிமெண்ட் அண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் நடக்குது. சரி, இந்த 2 மெத்தடும் கால் பண்றோம். இப்போ பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க எதுவுமே இல்லை அப்படின்னா இங்க ஒண்ணுமே தெரியாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட் எல்லாம் ஹைட்ரேட் ஆகி நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு வந்து ngFor தேவைப்படுது. அதுல நம்ம கிளிக் பண்றோம். ஓகே, இப்போ நான் திருப்பியும் வந்து ஒரு டேட்டா இன்சர்ட் பண்றேன். ஓகே, நான் வந்து ஆங்குலர் தமிழ் லேர்னிங் கொடுக்குறேன். ஓகே, mono.com வெப்சைட் லிங்க் காப்பி பண்ணி இங்க போடுறேன். சரி, இன்னொரு லிங்க் போடுறோம், ஆங்குலர் லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து லிங்க் போடுறேன். 2 லிங்க் இருக்கு. இப்போ ரெண்டுமே 0 பை டிஃபால்ட் இருக்கு. இப்போ நான் இந்த ஆரோவை கிளிக் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த கான்செப்ட் எங்க டிபெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ அப் நீங்க கிளிக் ஆகும்போது இல்ல டவுன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி அது இன்க்ரிமெண்ட். இப்போ இந்த ரெண்டுத்துக்கான ஃபங்க்ஷன் நம்ம app.componentsல எழுதிருப்போம். அதே மாதிரி தான் சர்வீஸை கால் பண்றோம். சர்வீஸ்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா டவுன் ஓட் அப் ஓட்னு இருக்கு. ஸோ புட் ஒன்லி வந்து நம்ம கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம மாத்தல, அதுதான் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து புட் அப்படிங்கிறப்போ என்னன்னா அதுல ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ப்ராப்பர்ட்டியை மாத்துறோம். எப்படி இப்போ பாத்துட்டீங்க அப்படின்னா நான் 2 வேல்யூ இருக்கு, 2 நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஓட்டு 0ல இருக்கு. ஓகேங்களா, இதை மட்டும் தான் அந்த மட்டும் தான் நான் மாத்த போறேன். அதனாலதான் நான் புட் யூஸ் பண்றேன். கம்ப்ளீட்டா அந்த ரெக்கார்டை நான் மாத்தல, அதுல உள்ள ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி ஓட்டு மட்டும் மாத்துறேன், அதனால புட் யூஸ் பண்றோம். கரெக்டா. அப்போ இப்ப நான் இங்க வந்து கிளிக் பண்ணும்போது இப்ப கிளிக் பண்ணும்போது பாத்துட்டீங்கன்னா இப்ப டவுன் மைனஸ்ல கிளிக் பண்ணும்போது பாத்துட்டீங்க அப்படின்னா இது இமீடியட்டா அப்டேட் ஆகும். சரி, இதை வந்து நம்ம செக் பண்ணலாம் ஆயிடுச்சு இல்லையான்னு. பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, இங்க -3ல இருக்கு, அப்டேட் ஆகுது. சோ இதுவும் பாத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா எப்படி பண்ணிருக்கோம், ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி பண்ணிருக்கிறோம். சரி, இப்ப லாஸ்டா வரும். இப்போ இந்த சர்வரை ரன் பண்ணும் போது என்ன நடக்குது அப்படின்னா இமீடியட்டா இந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைப்ரரி எல்லாம் லோட் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா, இது வந்து மங்கோசி எக்ஸ்பிரஸ்லாம் பில்டிங் லைப்ரரிஸ், அது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, லோட் ஆகுது. இது வந்து நீங்க கிரியேட் பண்ண அந்த ஏபி அதையும் இந்த சர்வர்க்குள்ள கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஓகேங்களா, MongoDB வந்து கனெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஃபைல செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வர் ரன் பண்றோம். சர்வர் ரன் ஆன உடனே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இன்டராக்ட் பண்ண முடியும். சோ பாருங்க, ரொம்ப சிம்பிளானதுதான் இது. கண்டிப்பா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்டோட லிங்க் நான் இந்த வீடியோலயே கொடுக்குறேன், நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, இப்போ ஒரே ஒரு டவுட் இருக்கு. அதாவது நிறைய பேருக்கு என்ன டவுட்னா ஆங்குலர் வந்து 4200ல ரன் ஆகுது, இது 300 ரன் ஆகுது. நான் திரும்பவும் சொல்றேன், 4200 ரன் ஆகுறது வந்து உங்களுடைய சோர்ஸ் கோடு. நான் ஆல்ரெடி பில்ட் பண்ணி அதை எங்க கொண்டு வந்து வச்சுட்டேன், டிஸ்ட்ங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள கொண்டு வந்து வச்சுட்டேன். என்னுடைய சர்வர் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃபைல தான் ரெஃபர் பண்ணதே தவிர என்னுடைய சர்வர் வந்து இந்த சோர்ஸ் கோட ரெஃபர் பண்ணவே இல்லை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு வந்து நல்லா ரன் பண்ண தெரியும் ஆங்குலர், ஆனா பில்ட் பண்ணி அதை எப்படி வந்து ஒரு சர்வர்க்குள்ள இன்கார்பரேட் பண்ண தெரியாது. இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, ஃபைனல் ஒரு கன்க்ளூஷன். ஆங்குலர்ங்கிறது ஃப்ரண்ட் எண்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறோம். ஃபார்ம்ல வந்து என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம், டைட்டில், லிங்க். அடுத்து பாத்துட்டீங்கன்னா சர்வீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சர்வீசஸ்குள்ள தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அந்த சர்வீஸ்க்கு இன்னொரு சர்வீஸ் தேவைப்படுது, அதாவது HTTP கிளைண்ட்னு சொல்லிட்டு. சோ அந்த சர்வீஸ் தருவாங்க. நம்ம என்ன பண்றோம், கெட், போஸ்ட், புட், டெலீட் எல்லாம் பண்றோம். சரி, அதுக்கு இந்த எஸ்டாப்ளிஷ் நடக்கும்போது எங்க போகுது, இது வந்து எக்ஸ்பிரஸ் போகுது. எக்ஸ்பிரஸ்ங்கிறது நம்மளுடைய சர்வர் .js ஃபைல். அதுல நம்ம இன்னொரு ஃபைலும் எழுதிருக்கணும், API.js. கொஞ்சம் மாடுலரா இருக்கணும்ங்கிறதுக்காக அப்படி ரெண்டா பிரிச்சிருக்கணும், இல்லைன்னா ஒரே ஃபைல கூட எழுதலாம். சோ இந்த எக்ஸ்பிரஸ் தான் நீங்க சென்ட் பண்ற ரெக்வஸ்டா இருக்கட்டும், கெட், போஸ்ட், புட், டெலீட் எல்லாம் ஹேண்டில் பண்ணுது. எக்ஸ்பிரஸ்னா என்ன,
Node.js based web application framework. ஸோ இதுக்கு அப்புறம் இந்த டாப்ல மங்கூசி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரும். அது பேர் ஓடிஎம். நீங்க கொரிஸ் எழுத தேவையில்ல, ஒரு மாடல் கிரியேட் பண்றீங்க, நத்திங் பட் ஸ்கீமா. அந்த ஸ்கீமாவை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா ஆப்ரேஷனும் பண்றோம். அதாவது ஒரு போஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைட்டில், அப்புறம் ஓட்டிங், அதுக்கப்புறம் லிங்க், இந்த 3 விஷயமும், அது இல்லாம பிரைமரி கீ, இது எல்லாமே ஒரு ஸ்கீமா பேஸ் பண்ணி தான் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து டேட்டா பேஸ் கூட பண்ணாலுமே இந்த ஓடிஎம் தான் இன்டராக்ட் பண்ணுது. ஸோ அது யார் கூட இன்டராக்ட் பண்ணுது? MongoDB கூட இன்டராக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ திரும்பி இந்த வீடியோவை கிளாரிட்டியா 1 or 2 டைம்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஒருவேளை புரியல அப்படின்னா நம்ம 1-to-1 செஷன் செப்பரேட்டா ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். அது த்ரூவா நீங்க வந்து என் கூட இன்டராக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது சிம்பிளான டவுட்னா வாட்ஸ்அப்ல போடுங்க, நம்ம அது டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு நான் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்றேன். ஸோ முக்கியமா இந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்க. பிளஸ் சாஃப்ட்வேர்ல நம்ம சென்னையில ஒர்க் பண்றவங்க, வேற எங்கெல்லாம் தமிழ் பீப்புள் ஒர்க் பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. என்ன ரீசன்னா ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் நான் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். நம்ம ஆட்களுக்கு புரியணும், ஒரு ஃப்ரெஷருக்கும் புரியணும், இல்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு புரியணும். அந்த விஷயத்த வந்து நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி கேட்போம், அந்த மாதிரி நீங்க என் கூட இன்டராக்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஸோ ஃபைனலா உங்களுக்கு அவுட்புட் இந்த மாதிரி தான் வரும். ஸோ திரும்பவும் சொல்றேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. உங்களை நீங்க தகுதிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சேலரி நல்லா வாங்கலாம். ஸோ அதனால பாருங்க, நிறைய நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் இந்த வீடியோஸ் நான் வந்து லான்ச் பண்றேன். ஸோ இதுல வந்து சில விஷயங்கள் நான் கவர் பண்ணாம இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கு ரீசன் வந்து நான் எல்லாத்தையும் ஒரே ப்ராஜெக்ட் என்னால கவர் பண்ண முடியாது. சின்ன சின்ன வீடியோவா செப்பரேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் RxJS இருக்கட்டும், இல்ல வேற ஒரு கான்செப்டா இருக்கட்டும், சில வீடியோஸ் நிறைய பேர் வந்து ஒரு கம்ப்ளீட் மீன் ஸ்டாக் ப்ராஜெக்ட் வேணும், நாங்களே ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு. பட் அதுல என்ன சேலஞ்சஸ்னா நிறைய காம்ப்ளிகேஷன் பண்ணாம ஒரு சிம்பிளா பண்ணணும் அப்படின்னு நான் பண்ணேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ கைஸ்.